ஃபினான்ஷியல் ட்ராமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹாண்டிங்கான விஷயம். ஏதாவது ஒரு பெரிய வகையில பொருள் பணமோ பொருளோ நீங்க இழந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் ட்ராமாக்குள்ள நீங்க போயிருவீங்க. இது ஒரு பிசினஸ் நஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், எதிர்பார்த்த வகையில ஒரு இடத்துல இருந்து பணம் வராம இருக்கலாம், ஒரு பெரிய அளவுல ஒரு கடனா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக், பெரிய லெவலான செட்பேக் வருது அப்படிங்கும்போது அது நம்மள மென்டலி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ஃபினான்ஷியல் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ட்ராமாக்குள்ள மாட்டிட்டா இது நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடியாகும். நம்ம தனி ஆளா இருந்தாலும் சரி, ஃபேமிலி பர்சனா இருந்தாலும் சரி, நம்மையும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப கடுமையா பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் ட்ராமா இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் மணி ப்ராப்ளத்தை நீங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ட்ராமாவை முதல்ல கரெக்டா அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 6 ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்டான டிப்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். So the first step is to recognize your financial trauma. அதாவது இந்த ஃபினான்ஷியலா ஒரு பெரிய செட்பேக் வந்துருச்சு, நமக்கு அதை மென்டலி நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நிறைய பேர் அதை கவுண்டரா டேக்கிள் பண்ணுவாங்க. எப்படி ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போகணுமோ அப்படி பண்ணாம கவுண்டரா டேக்கிள் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் ட்ராமாவை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறது. அதாவது மணி பத்தி சம்பந்தமா பேசுறதை அவாய்ட் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஏதாவது பில்ஸ் வந்துச்சுன்னா அதை கட்டாம விட்டுறது, மணி சம்பந்தப்பட்டு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரவங்களையே மொத்தமா அவாய்ட் பண்ணிடுறது, அவங்க கூட போன் பேசாம அவாய்ட் பண்ணிடுறது, இந்த மாதிரி சுத்தமா டீடூர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அந்த அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சோ அந்த ஆக்சுவல் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாம இந்த ட்ராமா எனக்கு வேணாம், இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது கவுண்டர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இது மட்டும் இல்லாம சிலர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சூசைடல் தாட்ஸ் வரதா இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு பேட் ஹாபிட்டுக்கு அடிக்ட் ஆகிறது, வாண்டடா கேம்பிளிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் அந்த ட்ராமால இருந்து என்ன விடுவிக்க முயற்சி பண்றேன், இது எனக்கு ஒரு அவுட்லெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவறான அவுட்லெட்ஸ்ல போவாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப தவறு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ராமா இருக்குன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணணும். எங்க பிரச்சனையாச்சு, எதனால பிரச்சனையாச்சு, ஸோ நம்மளுடைய லாவிஷான ஸ்பெண்டிங் லைஃப் ஸ்டைல்னால ஆச்சா, நம்ம ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்தனால ஆச்சா, இல்ல இது ஒரு சிச்சுவேஷனல் ப்ராப்ளமா ஆச்சா, இல்ல இன்னொருத்தருடைய ப்ராப்ளம்னால நம்ம அஃபெக்ட் பண்ணப்பட்டோமா, இது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இட் will only lead to even more bad effects. Next important step is to assess the situation. ஸோ இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம் ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு, நம்ம அதை மாற்ற முடியாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு இந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, இதை வச்சு இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், ஃபியூச்சருக்கு எப்படி பிளான் பண்ண போறோம். அதாவது இப்போ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது ஒரு விஷயம், அதை தாண்டி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சரா நம்மளுடைய லைஃப் டே டு டே ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் பணம் வேணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எங்க ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கறத போன ஸ்டெப்ல நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஸ்டில் இப்போ நம்ம கிளியரான ஃபிகர்ஸ்க்கு போகணும். ஸோ எவ்வளவு லாஸ் ஆச்சு, எத்தனை பில்ஸ் நம்ம மிஸ் பண்ணோம், எந்த லோன் வாங்கணும், எவ்வளவு அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம், in terms of facts and figures, numbers நீங்க கிரஷ் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஓவர்வெல்மிங்கா இருக்கலாம். பட் அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த சிச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஓகே, இதுதான் நம்ம ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அப்ப ரெண்டாவது ஸ்டெப்பா இந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னென்ன விஷயம் இருக்கு, இப்போ நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான பிளான்ஸ் நீங்க டிவைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான பிளான். சோ இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் லைஃப் இன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க மட்டும் கிடையாது, நீங்களும் உங்களை சார்ந்து இருக்கவங்க, ஃபினான்ஷியலி யாரெல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது மெச்சூர்ட் அடல்ட்ஸ் யாராவது இருந்தாங்களா அவங்களையும் கூட வச்சுக்கிட்டே தான் நீங்க இந்த பிளான்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நீங்க சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணும்போதும் சரி, இந்த ஃபியூச்சர் பிளான் போடும்போதும் மெச்சூர் அடல்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கோங்க. நீங்க மட்டுமே தனியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப அதிகமாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, என்னோட ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ தெரியக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பார்ப்பாங்க, which is very wrong. ஆக்சுவலி அவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அவங்களாக முடிஞ்ச அளவுக்கு மாரல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேவையில்லாம இருக்கக்கூடிய செலவுகளை குறைக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணலாம், இன்னும் இன்கம் பூஸ்ட் பண்றதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணலாம், வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட்ஸும் அவங்க கொடுக்கலாம். ஸோ அதனால மெச்சூர் அடல்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த சேர்ந்து இந்த பிளானை நீங்க டிவைஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு அதிகமான டெட்ஸ் இருக்கு அப்படின்னா எதுக்கு நம்ம அதிகமா வட்டி கட்டிட்டு இருக்கோமோ அந்த டெட்டை சீக்கிரமா குறைக்க முடிவு பண்ணலாம். ஏதாவது உங்ககிட்ட டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வட்டி வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த டெபாசிட்ஸை கழிச்சு நீங்க இந்த கடனை அடைக்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு டெட்ஸா இருக்கலாம், இல்ல வேற விதமான டெட்ஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் தேவை. ஸோ உட்காந்து நம்ம கவலைப்பட்டுட்டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருந்தோம் அப்படின்னா மணி ப்ராப்ளம்ஸ் won't solve by themselves. ஸோ நம்ம தான் அதை சால்வ் பண்ணணும். அதனால we have to really pull our sleeves and get into action. ஸோ அந்த பிளானை போடுறதுக்கு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மென்டல்ல அந்த புரிதல் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும். அடுத்தது சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் வேணும். மூணாவது உங்களுக்கான பிளானை நீங்க டிவைஸ் பண்ணணும். நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பில்டிங் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அதாவது ஃபினான்ஸ் பத்தின புரிதல். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு மணி பத்தின புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும், அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லைன்னா யாரை வந்து நீங்க ரொம்ப நம்புறீங்க, இல்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய கொலீக்ஸ், இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, இல்ல சொல்ல முடியாட்டியும் அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது எந்த மாதிரி வந்து லோனை எடுக்கிறது நல்லது, இந்த இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு லோன் எடுத்து சால்வ் பண்றது நல்ல முறையா, இந்த லேண்டை விற்கிறது நல்ல முறையா, கோல்டை வந்து பிளட்ஜ் பண்றது நல்ல முறையா, ஸோ எந்த முறை வந்து ஃபினான்ஷியலி ஆப்டிமனால முறை. அதாவது நம்ம ஒரு பதட்டத்துல நம்ம மட்டுமே முடிவெடுத்தோம் அப்படின்னா இமோஷனலி முடிவெடுப்போம். ஸோ எப்படியாவது இந்த கடன் அடைச்சிடணும், எப்படியாவது இந்த இதுல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலா நிறைய தவறான முடிவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேவையில்லாம அதாவது வேற ஒரு விதமா இதை அடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அதை லெஸ் ஆப்டிமல் வேயை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுவே கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணவங்க, இல்ல கொஞ்சம் நிறைய அனுபவப்பட்டவங்க, இல்ல நிஜமாவே அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, இந்த மாதிரி யாரை உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் கேட்கலாம். ஒரு 4 பேர்ட்ட இன்புட் கேட்டு நீங்களும் வந்து நிறைய கத்துக்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஆன்லைன்ல யூடியூப் இருக்கு, புக்ஸ் இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்ல உங்களால முடியல அப்படின்னாலும் நிறைய பேர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் கேட்டு எப்படி வந்து இது ஆப்டிமலா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா எதுக்கு நான் இப்போ ஆப்டிமல் சொல்றேன்னா, ஃபினான்ஷியல் ட்ராமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் வந்ததுக்கு அப்புறமா எவ்ரி ரூபி கவுண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு அவசரத்துல வந்து இதை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்எஃபெக்டிவான வேயை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மணியை சேவ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷனை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால எவ்ரி ரூபி கவுண்ட்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அதை ஆப்டிமலா சால்வ் பண்றது. இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிஃப்த் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய லைஃப், அதாவது ஃபினான்ஷியல் லைஃபை நீங்க ரீகேலிபிரேட் பண்ணணும். ஸோ பிஃபோர் திஸ் ஃபினான்ஷியல் ட்ராமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, வேற மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல்ல உங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலே இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் திஸ் ஃபினான்ஷியல் ட்ராமா நீங்க வந்து உங்களுடைய லைஃபை ரீகேலிபிரேட் பண்ண வேண்டியது அவசியம். இது கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷனா தான் இருக்கும். பட் இது வந்து பிராக்டிகலி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது செஞ்சாதான் இந்த ட்ராமால இருந்து நீங்க ஸ்மூதா கொஞ்சம் வெளியில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன். ஸோ நீங்க ரீகேலிபிரேட் பண்றீங்க ஒரு லைஃப் அப்படிங்கும்போது உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் இதுக்காக நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கும் இந்த புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய வீட்டுல முன்னாடி வாடகைக்கு இருந்துக்கலாம், இப்போ நீங்க வந்து ஒரு வேலை சின்ன வீட்டுக்கு வாடகைக்கு மாறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், முன்னாடி வந்து நீங்க ஒரு 4-5 வாட்டி வெளியில வந்து சாப்பிட்டுருக்கலாம், அவுட்டிங் போயிருக்கலாம், இல்ல வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க குறைச்சாகணும். அதெல்லாம் குறைச்சு அந்த செலவெல்லாம் குறைச்சா தான் உங்களால இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து வெளியில வர முடியும். அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரீகேலிபிரேஷன் நீங்க பண்ணியே ஆகணும். ஸோ ஈட்டிங் அவுட் ஆர் பையிங் லாவிஷ் திங்ஸ், இல்ல வந்து ரெண்ட்ல குறைக்கிறது, கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட்ஸை வந்து பைபாஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்க வேண்டியது என்னன்னா லிஸ்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபினான்ஷியலி உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களுக்கு இந்த லிஸ்ட்டை புரிய வச்சு மொத்தமா உங்க லைஃபை நீங்க ரீகேலிபிரேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரைசிஸை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களால உங்களுடைய பழைய வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிட்டு நீங்க அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை சால்வ் பண்ற வரைக்கும் நீங்க ரீகேலிபிரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸ்மூதா இதுல இருந்து வெளியில வர முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா சால்வ் பண்ண வேண்டிய விஷயம். இதுல இமோஷனலா நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை கேட்கும் போதோ இல்ல முதல்ல அந்த விஷயம் வந்து நம்மள ஹிட் பண்ணுது இல்லையா, when it hits you first, அப்போ வந்து ஒரு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி வரும், மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி வரதான் செய்யும். அந்த சமயத்துல நம்ம ரொம்ப கூலா இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை சால்வ் பண்றதுக்கு டிபெண்டிங் அப்பான் ஹவு பேட் இட் இஸ், அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ அந்த லாங் டேர்முக்கு உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஆறுதலாகவும் இருக்கணும். தேவைப்பட்டா குடும்பத்துல சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப்பையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா you choose a friend or someone you trust to vent out. ஸோ இந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளத்துக்கு இமோஷனலாக நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம், விச் வில் லீட் டு ஈவன் வர்ஸ் சிச்சுவேஷன். ஸோ அதை வந்து அந்த இமோஷனலாக நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணாது, அதை வந்து மோசம் தான் ஆக்கும். அந்த ரூட்னால எந்த விதமான யூஸும் கிடையாது. அதனால உங்கள் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஸ்டே கிரவுண்டட் அண்ட் காம் அண்ட் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன்ஸ் உண்டு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கும் சொல்யூஷன் உண்டு. ஸோ அதை எப்படி நம்ம ரேஷனலா திங்க் பண்ணி டாக்டிக்கலா அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.